அம்மா என்ற ஒற்றை சொல் அகிலத்தையே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்ததாகவும், தேர்தலின் போது அவரது கருணைக்காக கட்சிகள் ஏங்கி நின்றதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் OS மணியன் புகழாரம் சூட்டினார். அம்மாவின் நிழலாய், சுமை தாங்கியாய், தியாகத்தின் திருவுருவமாய் சின்னம்மா திகழ்வதாகவும் அமைச்சர் திரு OS மணியன் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அம்மா என்ற ஒற்றை சொல் மந்திரம் அகிலத்தையே தமிழகம் நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது. வல்லரசையே தேடி வந்து வாழ்த்த வைத்தது. அன்னை தெரசாவையே அதிசயிக்க வைத்தது. எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட வைத்தது. ஏழைகளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. தமிழக மக்களை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், அம்மாவின் கருணை பார்வை படாதா என ஏங்கிய கட்சிகள் ஏராளம். அம்மா டெல்லி சென்றார்கள் என்றால் அதுதான் தலைப்புச் செய்தி. அம்மா பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் என்றால் அதுதான் முக்கிய செய்தி. அம்மா ஆதரவு தந்தார்கள் என்றால் அதுதான் பிரேக்கிங் நியூஸ். அம்மா உங்களுக்கு நிகர், நீங்கள் தான் அம்மா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் கனவுகளை, லட்சியங்களை நனவாக்க அம்மா 1.5 கோடி கழக தொண்டர்களும் ஓரணியில் நின்று உயிரை கொடுத்தாவது இந்த ஆட்சியையும் கட்சியையும் காப்போம். கழகத்தின் சின்னத்தை மீட்போம். தமிழ் மக்களுக்காக இறுதி வரை தொண்டாற்றுவோம். நீங்கள் உயிரை கொடுத்து உழைத்து வென்றெடுத்த இந்த ஆட்சி ஒரு 100 ஆண்டு அல்ல, பல 100 ஆண்டுகள் தொடரும். அம்மா, தமிழ்நாடு இந்தியாவில் முன்னோடியாய், முதன்மையாய் திகழும் வண்ணம் பேரறிஞர் அண்ணா அவர்களும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய வழியில் அரும்பணி ஆற்றி வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இனிவரும் ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறியது போல இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு, என்னை தேர்ந்தெடுத்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுக்கு நன்றியை உரித்தாக்குவதோடு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு என்னை அமைச்சராக நியமித்து 2ஆம் முறையாக மானிய கோரிக்கையை சமர்ப்பிக்கும் நல்வாய்ப்பினை நல்கிய மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனது புகழஞ்சலியை செலுத்தி 1980களில் தொடங்கி இதுநாள் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுமைதாங்கியாய், தியாகத்தின் திருவுருவாய் திகழும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது பதிலுரையை நிறைவு செய்கிறேன்.